2021 கூட்டாஞ்சோறு ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, திருக்கழுக்குன்றம் பக்கத்தில் உள்ள நல்லூர்ன்ற ஒரு கிராமத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கிராமம் ரொம்ப இயற்கையான, ரொம்ப அழகான கிராமம். ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுறாங்க. பக்கத்தில் மகாபலிபுரம் இருக்குது. அதுக்கு இந்த பக்கம் கல்பாக்கம் இருக்குது. இங்கே மக்கள் அதிகமாக சிட்டியில் போயிட்டு வேலைலாம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம போகிற கிராமம் ஒரு ஏரிக்கரை. அந்த ஏரிக்கரையில் இந்த மக்கள் வசிக்கிறாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ரோடு இப்போ தான் கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு 2-3 வழி இருக்குது. இந்த கூகுளில் ஒரு ரூட்டு காமிச்சது. அதனால் அந்த ரூட்டில் போகிறோம். கொஞ்சம் இப்போ தான் அந்த ரோடு ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. நம்ம இப்போது இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் அங்கே ரீச் ஆகிடுவோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இந்த கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சியை பற்றி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னாக்கா, புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக இந்த வீடியோ அமையும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இடம் தான் நல்லூர் கிராமம். மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த ஏரிக்கரை இந்த ரூட்டில் தான் நம்ம நடந்து போகணும். இதில் ஒரு பெரிய வண்டியெலாம் போயிட்டு திரும்பி வரத்துக்கான ரூட்டு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வண்டியை நம்ம இங்கேயே நிப்பாட்டிட்டு இங்கேருந்து நம்ம நடந்து தான் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இருக்கும் இந்த ஏரிக்கரை. இந்த ஏரிக்கரை ஓரத்தில் மக்கள் குடியிருக்காங்க. ஒரு எந்த அடிப்படை வசதியோ எதுவுமே இங்கே கிடையாது. ஒரு கரண்ட்டு வசதி பெருசாக இல்லை. இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு இட வசதி எதுவுமே கிடையாது. இப்போ ஏன் இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துகிறோம்? கூட்டாஞ்சோறுனா என்ன? கூட்டாஞ்சோறுனால என்ன விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோன்றது இந்த முதல்ல இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கான ஒரு புரிதலுக்காக இந்த ஆடியோ பதிவு. இப்போ நட்பை பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்குள்ளே எந்த ஒரு ஈகோவும் இருக்காது. ஒரு ஃப்ரெண்டுக்காக நம்ம எதை வேணாலும் நம்ம செய்வோம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குறது தான் இந்த கூட்டாஞ்சோறு. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருப்போம். யாராவது ஒருத்தவங்க அடிபட்டிருப்பாங்க. நம்ம போவோம். நம்மளால் முடிஞ்சால் ஒரு உதவி பண்ணுவோம். சப்போஸ் நம்மளுக்கு முன்னாடியே வேறு யாராவது அவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருந்தாக்கா, சரி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரோ இருக்காங்க, சரி நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். ஆனால் அதே இடத்துல எதிர்பாராத விதமாக நம்ம ஃப்ரெண்டே அடிபட்டு இருக்கார், நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாக்கா, நம்ம எவ்வளோ ஒரு எமர்ஜென்சியான வேலையாக போயிருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, ஏன் இப்படி ஆச்சு, என்ன பிரச்சனைன்றது ஒரு பதட்டத்தோடு நம்ம இறங்கி அதுக்கான ஒரு தீர்வை நம்ம கண்டுபிடிப்போம். அதுதான் இந்த நிகழ்ச்சி. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளால் ஒரு 3 days 4 days கரண்ட் இல்லாமல் வாழறது எவ்வளோ ஒரு கஷ்டன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே பல நாளாக இந்த மக்கள் ஒரு கரண்ட் வசதி கிடையாது, ஒரு அடிப்படையான ஒரு தெரு விளக்கு கிடையாது, இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு இட வசதி கிடையாது. இருந்தாலும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்கள நம்ம பார்த்துட்டு கடந்து போய்கிட்டே இருக்கோம். ஏன் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கலன்றது நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இதே அவங்க நம்மளுக்கான ஒரு நண்பர்களாக இருந்தாக்கா கண்டிப்பாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம். கிடைக்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். ஒரு பதட்டம் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஏன் அவங்களுக்காக இதெல்லாம் கிடைக்கலன்ற ஒரு உணர்வு நம்மளுக்குள்ளே ஏற்படும். இதுதான் இந்த நிகழ்ச்சியோட அடித்தளம். இப்போ நாங்கள் இங்கே இந்த குழந்தைங்களோடு பேசி பழகி இதுக்கு ஒரு நாள் டைம் ஆகும். எடுத்தோடனே யாரும் பேசிட முடியாது, பழகிட முடியாது, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படாது. அதுக்கு குறிப்பிட்ட ஒரு டைம் ஒரு டைம் டியூரேஷன் தேவை. அதுதான் இந்த நிகழ்ச்சி. நாங்கள் காலையிலே இந்த கிராமத்துக்கு வந்துடுவோம். கிராமத்துக்கு வந்துட்டு அந்த கிராமத்தில் எந்த பகுதி மிகவும் ரொம்ப வறுமையில் இருக்காங்க, அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்காங்க, அந்த இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம்.
அங்கே போயிட்டு அங்கே உள்ள குழந்தைங்கள வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்வால்வ் படுத்துவோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த குழந்தைங்க வந்து அவங்க வீட்டிலேருந்து ஒரு சேரை வந்து கொண்டு வந்து தராங்க. நாங்களும் வந்து சேர்ஸ்லாம் கொண்டு போவோம். அது அதிகபட்சமாக நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அது வந்து அவங்கள எங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமா பத்தலைன்னா நாங்கள் கொண்டு போகிற சேரெல்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இந்த பகுதியில் வந்து நாங்கள் இப்போ வந்துட்டு இந்த குழந்தைங்களோடு இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதா நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கிராமத்தில் இந்த ஏரிக்கரையில் வசிக்கக்கூடிய மக்களுடைய பகுதி தான் ரொம்ப வறுமையாகவும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவங்களே தங்களைத்தானே ஒதுக்கிக்கிட்டு இங்கே வந்து இருந்துகிட்ருக்காங்க. இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் உள்ள குடியிருப்புக்கு போயிட்டு அங்கே உள்ள குழந்தைங்கள வந்து நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணுறோம். இப்போ இந்த குழந்தைங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல ஒரு புரிதல் அவங்களுக்குள்ளே வந்து ஏற்பட்டாக்கா அவங்க வந்து இந்த இவங்களுக்கான தேவைகள், இவங்களுக்கான உரிமைகளுக்காக அவங்களும் வந்து பேசுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வந்து எல்லாத்தையும் கடந்தது. அது வந்து ஜாதி பார்க்காது, மொழி பார்க்காது, மதம் பார்க்காது, இனம் பார்க்காது, நிறம் பார்க்காது, ஏற்றத்தாழ்வுகளை வந்து பார்க்காது. அப்படி ஒரு ஒரு உன்னதமான ஒரு விஷயந்தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். அந்த நட்பு என்ற உணர்வை வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணுறது தான், அதை விதைக்கிறது தான் இந்த கூட்டாஞ்சோறு. இப்போது நம்ம இந்த குழந்தைங்க எல்லாரையும் வந்து ஒன்றாக்கி அங்கே என்ன இட வசதி இருக்குது, அந்த இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து எப்படி சிறப்பாக நடத்தலாம். ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனாக்கா ஒரு 2-3 கிலோமீட்டர் ஒரு கிரவுண்ட்லாம் இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம வந்து கேம்லாம் வந்து ப்ளே பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து விளையாட சொல்ல, இங்கே உட்காந்து பார்க்க சொல்ல தான் இவங்களுடைய சூழ்நிலையை வந்து இங்கே உள்ளவங்களும் வந்து பார்ப்பாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உணர்வும் எந்த ஒரு புரிதலும் இருக்காது. ஆனால் நிகழ்ச்சி முடிஞ்சு போக சொல்ல கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாவது செய்யணும். ஏன் இவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை தேவையும் வந்து கிடைக்கல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு ஒரு புரிதலையும் ஒரு உணர்வையும் வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து உருவாக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ளே அப்படியே கடந்து போயிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் வந்துட்டு இந்த குழந்தைகளுக்கான ஒரு கொஞ்சமாக ஒரு விளையாடக்கூடிய ஒரு இடம். இது என்ன அதிகபட்சம் வந்து ஒரு 100-150 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இந்த இடமே இருக்கும். இந்த இடத்துல தான் நாம் வந்து நிகழ்ச்சி வந்து நடத்த போகிறோம். இதை தவிர்த்து இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு எந்த ஒரு இட வசதியோ எந்த ஒரு ஃபெசிலிட்டியோ கிடையாது. இப்போது இந்த மக்கள் வந்து இந்த பண விதைகளை வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து எங்களுக்காக கொடுக்குறாங்க அவங்க. இது வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். இப்போ அந்த இடத்துல உள்ள ஒரு உணவு, சத்துள்ள உணவுப் பொருள் இது. ஆனால் இதை வந்து தோண்டி எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் சாப்பிட்றது ஈஸி. இது வந்து இயற்கையாகவே இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல விஷயம் இந்த பனங்கிழங்கு.
ரெண்டாம் போயிடலாம். அதுக்கப்புறம் பிடிக்கும் ரொம்ப எடுக்காத ஒரு 10 கிழங்கு மட்டும் பிடிக்கணும். ஓகே வாங்க நம்ம போயிட்டு இந்த பக்கத்து உள்ள பகுதியில் உள்ள மக்களை போயிட்டு இன்வைட் பண்ணுவோம். அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் நண்பராகவும் இருந்தால் தான் அங்கே உள்ள நல்ல விஷயங்களை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்துட்டு அதே கிராமத்தில் கொஞ்சம் அவங்கள விட கொஞ்சம் ஒரு படி இவங்களுக்கு வந்து ஒரு கரண்ட் வசதி இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு காங்கிரீட் வீடுகள் வந்து இங்கே இருக்குது. இந்த மக்கள் வந்து அவங்கள விட கொஞ்சம் ஒரு படி கொஞ்சம் வசதின்னு சொல்லலாம். இப்போ இங்கே உள்ள குழந்தைங்கள வந்து நாங்கள் வீடு வீடாக போயிட்டு இன்வைட் பண்ணுறோம். ஒவ்வொரு வீடாக போயிட்டு உங்கள் குழந்தைய வந்து இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுறோம். எல்லா குழந்தைங்களும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லாருமே வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து இன்வைட் பண்ணுறோம். ஒரு சிலர் வந்து அவங்க குழந்தைங்கள வந்து ஆர்வத்தோடு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து எக்ஸாம் இருக்குது படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்ல, எவ்வளோ பேர் வந்தாலும் நம்மளுக்கு வந்து சந்தோஷம்தான். ஆனால் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைங்கள வந்து கண்டிப்பாக போகணும், இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இதுவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் சொல்ல முடியும். நம்ம இந்த கிராமங்களில் போயிட்டு ஒவ்வொரு வீடாக போயிட்டு அந்த குழந்தைங்களை வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணுறோம். ஏன்னா குழந்தைங்க தான் அடுத்த ஒரு எதிர்காலம். அவங்கள வந்து நம்ம எப்படி வந்து கைட் பண்ணுறோம், அவங்கள வந்து நம்ம எப்படி வந்து உருவாக்குறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த குழந்தைங்கள் வந்து ஒரு நண்பர்களாகவும் ஒரு ஒரு சகோதரர்களாகவும் வளர சொல்ல கண்டிப்பாக அவங்களுக்காக இவங்க வந்து நிற்பாங்க, துணையாக நிற்பாங்க. அவங்களுக்கான தேவைகளுக்காக கண்டிப்பாக இவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இதுதான் இந்த நிகழ்ச்சி. இந்த கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சி என்று முதலாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியக்கூடிய விஷயம் வந்து இதுதான். கண்டிப்பாக ஆர்வம் உள்ளவங்க வந்து உங்களுடைய குழந்தைகளோடு வாங்க, உங்களுடைய நண்பர்களோடு வாங்க. ஏன்னா நம்ம நண்பர்களாக ஒருத்தருடைய பிரச்சனையை பார்க்க சொல்ல தான் அந்த பிரச்சனை நமக்கான பிரச்சனையாக வந்து தெரியும். அதை நோக்கி நம்ம வந்து தீர்வு காண்றது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போது எங்ககிட்ட இருக்கிற சேரு, இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கிற விறகு, அந்த சமையல் ஐட்டம் எல்லாத்தையும் நாங்கள் எல்லாமே ஒன்றா எடுத்துகிட்டு போகிறோம். இதில் வந்து என்னென்னா அவங்களும் வந்து இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற விறகு துண்டெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்க, அவங்க சேர்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் சேர் தான் இருந்தது. அதை தாண்டி மற்ற இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கான சேர்ஸ்லாம் நாங்களே வந்து கொஞ்சம் கொண்டு போவோம். இதுதான் இந்த கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சியோட மைய பகுதிக்கு நம்ம வந்து வந்துட்டோம். இப்போது இதில் வந்து நம்ம வந்து சமையல் இப்போ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அந்த உள்ள கிராமங்களை நம்ம வந்து சுற்றி பார்த்தோம். எல்லோரையும் இன்வைட் பண்ணோம், கேம்லாம் ப்ளே பண்ணியாச்சு. அடுத்தது வந்து சமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, கூட்டாஞ்சோரோட மைய பகுதி இது. இதில் வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து சமைக்கிறது. எல்லாருமே விறகு எடுத்துகிட்டு வருவாங்க, வெங்காயம் கட் பண்ணுவாங்க, தக்காளி கட் பண்ணுவாங்க. அவங்களால என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ எல்லா வேலையும் வந்து எல்லாமே நாங்களே பகிர்ந்துக்குவோம். இங்கே ஒன்றா விளையாட விட ஒரு பெஸ்ட்டு ஒரு யூனிட்டி வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது. விளையாட்டு வந்து எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா விளையாட்டில் தான் வந்து நம்ம அவங்களுடைய திறமையை வந்து பாராட்டுவோம். பொறாமை இல்லாத ஒரு நிகழ்ச்சின்னா அது வந்து விளையாட்டு தான். அந்த விளையாட்டு மூலயமா இந்த உலகத்தையே வந்து நம்ம வந்து ஒன்றிணைக்க முடியும். எங்களுக்கு அது மேலே, அந்த விளையாட்டு மேலே எங்களுக்கு அப்படி ஒரு அரிய நம்பிக்கை ஒன்று இருக்குது. சரிண்ணா சந்தோஷமா.
ஹரிஷே அந்த பாப்பா கொடுங்க இந்த பொண்ணை கொடு நீ எடுத்து வை இது ஓரம் போடு இது சார் அப்படினா அதேதான் அடுப்பு தேக்குறீங்களா ஆனா இங்க அது ஒண்ணும் லாஸ்ட் டைம் ஒரு பக்கம் டீ பெட்டி இருக்கா ஃபாஸ்ட் லைட்டே வச்சிருக்காரு ரைட் வடிவேல் வச்சிருக்கியா ஊத்து ஊத்து அப்போ பாதி ஊத்துறீங்களா பேப்பர்ல ஊத்து சூப்பர் அண்ணா இது எப்படி அண்டி புடி கிருஷ்ணா கையில வச்சிங்களா கையில கிருஷ்ணா வச்சா நீங்க கையில பரவாயில்ல அண்ணா நீங்க தூரம் அண்டி புடி ஓகே ஆ சார் வாங்க சார் இந்தா மாஸ்டர் லெவல்ல இருக்கா மாஸ்டர் ஓகே கெரோசின் இதுவால நினைக்கிறேன் அந்த அண்டி மூடி எடுத்துறோம் ப்ரோ அண்டி மூடி எடுத்துறோம் இப்படி ஒரு சைடுல வச்சா சார் கலாய்ப்பாரு அதுக்கு வந்து அவர் ஈக்குவலுக்கு நீ அவருக்கு வந்து மேனேஜ் பண்ணணும் பத்தலையா ஒன்றும் சாம்பல் இன்னதான் கேரட் நீ வளர்த்துக்கோ தெரியல இந்த வண்டி இதுக்குள்ள போட்டு ஓகேவா சரி நீ என்ன பண்ணு நீ உட்காந்து மடி மேல இதுல போணும் சார் சார் தக்காளி காலி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பாருங்க 2-3 பேரை பாருங்க அட் டைம்ல இது அப்படியே அப்படியே இப்போ நல்லா இதா சொல்லிருந்தா காலையே பேக் பண்ணிருப்பேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் பொதுவாக எல்லோரையும் இன்வைட் பண்ணுறோம். யார் வேணாலும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கலாம். இங்கே எந்த கட்டுப்பாடும் வந்து கிடையாது. இப்போ வரவங்க வந்து அவங்களுடைய குழந்தைங்களை வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வராங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து மிஸ்டர் ரவி, சென்னை பிரைம் ரோட்டரி கிளப்போட பிரசிடெண்ட். இவர் ஃபேமிலியோடு வந்திருக்காரு. அவங்க மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க, அவருடைய 2 சன் வந்திருக்காங்க. அவங்கள வந்து இந்த குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு வந்து அவங்க வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக இவங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போக சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு 2-3 நண்பர்கள் இங்கே வந்து உருவாகிடுவாங்க. எதிர்வரும் காலங்களில் வந்துட்டு இவங்க வந்து அவங்களுடைய நண்பர்களுக்கு வந்து அவங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்வாங்க. மாற்றங்களை வந்து நம்ம தான் வந்து உருவாக்கணும். இவனுக்கு தாடி இல்ல நட்டு வச்சு
நெருப்பெல்லாம் அந்த சைடு தள்ளி விடுப்பா. அள்ளி போடு மேடம். பிரியாணி டேஸ்டா இருக்குல்ல மேடம்? நீங்க தான் மசாலாலாம் போடுறீங்க. கத்துக்க சார். சொல்லி கொடுங்க. கயிறு ஒண்ணுதான் சூப்பர். சார் நீயும் நிக்கிற போட்டோ இங்க என்னடா போற? மனுஷன் சரியா வாங்கிக்கோ மாமனே தெரிக்க விட்ட எதுவும் கேட்கல. இதுக்கு பேர் வந்து பனங்கிழங்கு. பாம் ட்ரீயோட ரூட் தான் விதை. அந்த விதையை போட்டோன்னே இது மாதிரியான ஒரு கிழங்கு ஒன்று வரும். இதில் வந்து நிறைய மாவு சத்து இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து இதில் ஸ்வீட்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து சுட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இது வந்து வேக வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாச்சும் வந்து ஒரு டூர் போகிறீங்க, வெளியூர் போகிறீங்க, உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஆப்ஷன் இல்லைனா கூட இதை வந்து அப்படியே இடித்து தண்ணியில் போட்டாக்கா அப்படியே வந்து ஒரு மாதிரி பசை மாதிரி ஆகிடும். அதையும் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்பு. இப்போ நாங்கள் வந்து இங்கே இந்த வில்லேஜில் கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு. இதில் வந்து நார் கொஞ்சம் இருக்கும். இந்த கரும்பு மாதிரி தான். அந்த தோலை உடிச்சிட்டு நம்ம சாப்பிடலாம். Kimchi, choppies, book, note, jam box, scale, pen, pencil, bag. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இங்கே? இன்னும் நிறைய பேர் குழந்தைங்க எல்லாரையும் கூட்டு வா. கீழே தானே கலர். விடு கொஞ்சம் குட்டி குட்டி கரண்டிலாம் இருக்குதாம்பா. ஜில்லா மட்டும் லாக் பண்ணிட்டு கார் குழந்தை தெரிஞ்சு 2 கார் ஓகேவா? மாஸ்டர் வராங்க ஓகேவா? ஹாய் மாஸ்டர் சொன்னாங்க. எல்லாம் வெல்கம் மாஸ்டர். எல்லாம் வெல்கம் சொல்லுங்க மாஸ்டர். வெல்கம் மாஸ்டர். சூப்பர் வெரி குட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் அங்கிள் தான் வெல்கம் சொல்லு. எல்லாருக்கும் அங்கிள் நன்றி வாங்க.
சூப்பர் அம்மா, நோட் இவங்க டாக்டர் ஆகணுமா நம்ம பார்க்குறவங்கள அடேமா சார் நோட் பண்ணிங்க. நோட் ஆமா நம்ம டீம் நோட் பண்ணிங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கீதா. கீதா எம்பிபிஎஸ். ஓகே கண்டிப்பா வரீங்க. வெரி குட். ஹெல்ப் பண்றேன் கரெக்ட்டா சரிமா சார் கண்டிப்பா பண்ணுங்க. எனக்கு தெரியும் நான் எல்லாரும் உள்ள வந்தானே பாருங்க உங்களுக்கு இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க மாட்டா அவங்களே ஆப்ஷன் கொடுக்குறாங்க என்ன பண்ண போறீங்க சரி என்னெல்லாம் வந்து தேவையானே என்னென்னலாம் ஹரிஷ் எல்லாரும் உட்காருவா அது வந்து கூட கடாச்சு நாரை இல்ல நானா சொல்றேன் மாஸ்டர் இல்ல ஜெய் நீ எல்லாரும் உட்காருவே ஹரிஷ் சப்போர்ட் பண்ணு வண்டி வந்து இன்னொரு 1000 அடியா மாறி பரிமாறன இதே ஊத்துங்க லைட் லைட் உட்காரங்க ஏந்திரி வெயில் வெயில் இந்த கூட்டாஞ்சோறு ஒரு குழந்தைகளுக்கான ஒரு நிகழ்ச்சி. அவர்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கணும். இது மாதந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மாதத்தில் 2வது வாரம் 2வது சனிக்கிழமை வந்து நடக்கும்.
முதல் வாரம் நாங்கள் வேறு ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து இது 2வது வாரம் இந்த கூட்டாஞ்சோறுன்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இதில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும். இப்போ அடுத்த மாதம் நீங்கள் வரீங்கன்னா இந்த மாதமே வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து உணவு வந்து தயார் பண்ண முடியும். பொருளாதார ரீதியாக வந்து எங்களுக்கு வந்து நிறைய சவால்கள் இருந்தாலும் அதை தாண்டி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்திட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தோடு வாங்க, உங்களுடைய குழந்தைகளோடு வாங்க. ஏன்னா இந்த குழந்தைகள் தான் எதிர்கால ஒரு வளமான ஒரு உலகத்தை வந்து உருவாக்க போகிறாங்க. அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பை வந்து நம்ம வந்து விதைப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய கூட்டாஞ்சோறு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு கிராமத்தில் சந்திப்போம். நன்றி.